Welcome students and viewers. We are in 10th Science Biological section, lesson 13. Lesson name is Structural Organization of Animals. In this lesson, today's section, I would like to teach about respiratory system of rabbit. Come to the interactive part. So our important heading is 13.2.5 Respiratory system of rabbit. Respiratory system of rabbit. முயலின் சுவாச மண்டலம் அப்படிங்கிற தலைப்பு பார்க்க போகிறோம். Here respiration take place by respiration, அதாவது சுவாசம் என்பது எதன் வழியாக நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா டேக் பிளேஸ் பை பேர் ஆஃப் லங்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு சோடி நுரையீரல்களால் நடைபெறுகிறது. லங்ஸ்னால் நுரையீரல், பேர்னா ஜோடி, ஒரு ஜோடி அல்லது ஒரு இணை நுரையீரல்களால் நடைபெறுகிறது. ஸோ விச் ஆர் லைட் ஸ்பாஞ்சி டிஷ்யூ. லங்ஸ் அப்படிங்கிறது நுரையீரல்கள் என்பது லைட் மென்மையான, ஸ்பாஞ்சி டிஷ்யூ மென்மையான பஞ்சு போன்ற டிஷ்யூ. ஸ்பாஞ்சினா பஞ்சு, டிஷ்யூனா திசு, மென்மையான பஞ்சு போன்ற திசு. விச் ஆர் என்க்ளோஸ்டு இன் தி thoracic cavity. ஸோ இது மார்பு கூட்டினுள் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. thoracic cavity நெஞ்சு கூடு அல்லது மார்பு கூடுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே இந்த லங்ஸ் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. என்க்ளோஸ்டு பை. ஸோ அந்த லங்ஸுக்கு மேலே எது சூழ்ந்துள்ளது? thoracic cavity. The thoracic cavity is bound dorsally by vertebral column. ஸோ thoracic cavity is bound dorsally. அந்த மார்பு கூடானது முதுகு பக்கத்தில் என்ன சூழ்ந்துக்குதுன்னா, பவுண்டுனா சூழ்ந்துள்ளது. எது சூழ்ந்ததுன்னா முதுகு பக்கத்தில் வெர்டிபிள் காலம், முதுகெலும்பு தொடரும். அதே வென்ட்ரல், அதாவது வென்ட்ரல் அப்படிங்கிறது வயிற்றுப்புறம், அதாவது அந்த thoracic கேவிட்டியினுடைய வென்ட்ரல் சைடு. வயிற்றுப்புறம் பார்த்தீங்கன்னா வென்ட்ரலி பை ஸ்டெர்னம். ஸ்டெர்னம் அப்படின்னா மார்பெலும்புன்னு சொல்லுவோம். மார்பெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். மார்பெலும்பினாலும் லேட்ரல்னா பக்கவாட்டில், லேட்ரலி பை ரிப்ஸ் விலா எலும்புகளாலும் சூழப்பட்டுள்ளது. ஓகே. ஸோ அந்த ரேபிட்னுடைய thoracic கேவிட்டியில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வெர்டிபிள் காலம் இருக்குது, வென்ட்ரல் சைடு. முன்பக்க டார்சல் சைடு வெர்டிபிள் காலம், அதாவது முதுகு பக்கத்தில் வெர்டிபிள் காலம், முதுகெலும்பு தொடரும். வென்ட்ரல் சைடு வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்பும். ஸோ ஆன் எதிர் சைடு பக்கவாட்டில் விலா எலும்பும். அதே சமயத்தில் ஆன் த லோவர் சைடு, அதாவது அந்த thoracic கேவிட்டியினுடைய கீழ்ப்பக்கம் லோவர் சைடு ஆஃப் த thoracic cavity is dome shaped diaphragm, அதாவது குவிந்த அமைப்பு கொண்ட உதரவிதானம். டயஃப்ரம்னா உதரவிதானம் உள்ளது. ஓகே. ஆன் த லோவர் சைடுனா கீழ்ப்பக்கத்தில், thoracic கேவிட்டியினுடைய அடிப்பரப்பு அல்லது கீழ்ப்பக்கத்தில் என்ன இருக்குது? டோம் ஷேப்டு டயஃப்ரம். டோம் ஷேப்டு அப்படின்னா குவிந்த, டோம்னா குவிந்த வடிவம் கொண்ட டயஃப்ரம், உதரவிதானம் காணப்படுகிறது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் பிக்சர்ஸ் லங்ஸ் ஆஃப் ரேபிட், முயலின் நுரையீரலை பற்றி விளக்கக்கூடிய படம் அது. ஸோ இதில் முயலினுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேரிங்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் வாட்? லேரிங்ஸ். லேரிங்ஸ் அப்படின்னா தமிழில் குரல் வலை, குரல் பெட்டின்னு சொல்லுவோம். தென் ஃபாலோட் பை ட்ரெக்கியா. இது எல்லாமே ட்ரெக்கியா. ட்ரெக்கியா அப்படின்னா மூச்சு குழல்னு சொல்லுவோம். ஸோ ட்ரெக்கியா ஃபர்தர் டிவைடட் இன்டு 2 பிராங்கை. பிராங்கை அப்படின்னா மூச்சு கிளை குழல்னு சொல்லுவோம். பிராங்கைனா மூச்சு கிளை குழல் கொண்டுள்ளது. ஸோ ட்ரெக்கியா ஃபர்தர் எத்தனை டிவைட் ஆகுது? 2 பிராங்கை டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஆன்டீரியர் லோப்.
இடது முன்பக்க கதுப்புன்னு சொல்லி ஏன்ட்டினா முன்பக்க கதுப்பு. லோபியூல்ஸ் அப்படின்னா கதுப்புகள். இது வந்து லெஃப்ட் போஸ்டீரியர் லோப் அப்படின்னு அர்த்தம். இடது பின்பக்க கதுப்புன்னு சொல்லுவோம். லெஃப்ட் போஸ்டீரியர் லோப்னு என்னது, இடது பின்பக்க கதுப்புன்னு சொல்லுவோம். ரைட் போஸ்டீரியர் லோப் வலது பின்பக்க கதுப்புன்னு சொல்லுவோம். ரைட் ஆன்டீரியர் லோப் வலது முன்பக்க கதுப்புன்னு சொல்லுவோம். ஸோ மொத்தத்தில் எல்லாமே லங்ஸ். ஓகே, ஸோ வி saw the picture of respiratory organs found in the rabbit. Okay, now come to the explanatory area. First, each lung is okay. Each lung is enclosed by ஒவ்வொரு லங்கையும் எது சூழ்ந்ததுன்னா டபுள் மெம்பரேனஸ் ப்ளூரா. அதாவது இரட்டை சவ்வுகளாலான உரையால் சூழப்பட்டுள்ளது. புளூராங்கிறது உரை. அதாவது லங்ஸை சூழ்ந்துள்ள உரையோட பேர் புளூரான்னு சொல்லுவோம். ஓகே, ஈச் லங் இஸ் என்க்ளோஸ்ட் பை ஒவ்வொரு நுரையீரலுமே டபுள் மெம்பரேனஸ் இரட்டை சவ்வினாலான புளூரா என்ற உரையினால் மூடப்பட்டுள்ளது, சூழப்பட்டுள்ளது. ஹியர் அட்மாஸ்பரிக் ஏர் பாஸ் த்ரூ தி எக்ஸ்டர்னல் நாஸ்டில். வளிமண்டலத்தில் உள்ள காற்று, அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம், ஏர்னா காற்று. அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற ஏர் காத்தானது பாசஸ் த்ரூ எது வழியாக செலுத்தப்படுதுன்னா எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் அப்படின்னா புறநாசி துளைகள்னு சொல்லுவோம். புறநாசி துளைகள். அதற்கடுத்து எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரிலுக்கு அடுத்தது நேசல் பேசேஜ். சரிங்களா? ஸோ நேசல் பேசேஜ் அப்படின்னா சுவாச பாதை அடைந்து ஃபைனலாக ஃபேரிங்ஸ் தொண்டை பகுதியை அடைகிறது. அப்போ அட்மாஸ்பரிக் ஏர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் நோஸ்ட்ரிலுக்கு வருது, அங்கிருந்து நேசல் பேசேஜ், தென் ஃபேரிங்ஸ், அடுத்து தொண்டைக்கு வருது. ஃப்ரம் த ஃபேரிங்ஸ் இட் பாஸ் த்ரூ த க்ளாட்டிட்ஸ். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொண்டையிலிருந்து குரல் வளை வழியாக மூச்சு குழாயினுள் காற்று நுழைகிறது. சரிங்களா? ஸோ ஃப்ரம் த ஃபேரிங்ஸிலிருந்து ஏர் இட் பாசஸ் த்ரூ த க்ளாட்டிட்ஸ் த்ரூ த விண்ட் பைப். சரிங்களா? அதற்கடுத்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொண்டையில் உள்ள குரல் வளை பகுதி வழியாக க்ளாட்டிட்ஸ் அப்படின்னு மூச்சுக்குழல் மூடியை கடந்து விண்டு பைப், அதாவது ட்ரக்கியான்னு சொல்லுங்களா, மூச்சுக்குழல்கள் நுழையுது. Here, the anterior part of the windpipe is enlarged. Anterior part அப்படின்னா முன்பகுதி, அதாவது விண்டு பைப்பினுடைய முன்பகுதி, ட்ரக்கியாவினுடைய முன்பகுதி. அதாவது தமிழில் சொன்னால் மூச்சுக்குழலின் முன்பகுதி. anterior part of the windpipe is enlarged. அதாவது ட்ரக்கியா அப்படிங்கிறது விண்டு பைப், ரெண்டு ஒன்று தான். இந்த மூச்சுக்குழாயினுடைய முன்பகுதி, ஏன்டிப்பட்ட முன்பகுதி என்லார்ஜ்டு பெரிதாக்கப்பட்டுள்ளது. அது பெருசாகி ஃபார்ம் தி லேரிங்ஸ் குரல் வளையாக மாறியுள்ளது. சரிங்களா? குரல் பெட்டகம் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் மாறியுள்ளது குரல் பெட்டியாக அல்லது லேரிங்ஸ் எனும் அமைப்பாக, வாய்ஸ் பாக்ஸ். சரிங்களா? வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ குரல் பெட்டி அல்லது வாய்ஸ் பாக்ஸ். ஓகே, ஹியர் வித் இட் வால் இஸ் சப்போர்ட்டட் பை, அதனுடைய சுவர்கள், வால்ஸ்னு சுவர்கள், சப்போர்ட் பை 4 கார்ட்லேஜினஸ் பிளேட், 4 குருத்தெலும்பு தட்டுக்களால் அவைகளுக்கு உதவி கிடைக்கின்றது. அந்த வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அங்கே 4 கார்ட்லேஜினஸ் பிளேட் இருக்குது. 4 கார்ட்லேஜினஸ் குருத்தெலும்பு தட்டுக்கள் அங்கே சப்போர்ட்டிவாக இருக்குது. லேரிங்ஸ் ஆர் வாய்ஸ் பாக்ஸ் அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. இன்சைடு த லேரிங்ஸ், இப்போ லேரிங்ஸ்க்கு உள்ள லைஸ் என்ன தோன்றுதுன்னா வோக்கல் கார்டு. லேரிங்ஸ்க்கு உள்ள என்ன தள்ளுபடியாது? சரிங்களா? குரல் நாண்கள். வோக்கல் கார்டுனா குரல் நான். லேரிங்ஸ்குள்ள குரல் பெட்டகத்துக்குள்ள வோக்கல் கார்டுங்கிற அமைப்பு இருக்குது, குரல் நான் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அண்ட் இட் இஸ் வைப்ரேஷன். சரிங்களா? ஸோ அவைகள் வந்து அதிரக்கூடிய
பண்பு கொண்டவை. ஸோ ரிசல்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு. அதனால் என்ன உற்பத்தி ஆகுது? சவுண்டு, அதாவது ஒலி உண்டாகிறது. ஓகே. ஸோ லேரிங்ஸ் லீட்ஸ் உண்டு. அதற்கடுத்து லேரிங்ஸ் அடுத்து என்னவா மாறுதுன்னா குரல் பட்டகம் வந்து அடுத்த லீட்ஸ் உண்டு ட்ரக்கியா ஆறு விண்டு பைப், மூச்சுக்குழல் அல்லது காற்றுக்குழலாக அடுத்து மாறுகிறது. ஓகே, see that picture. So this is larynx. ஸோ இதனுடைய முன்பகுதி எல்லாம் அரிச்சாருங்களா. ஸோ இதுக்கு அடுத்து ட்ரக்கியா, இது ஃபுல்லாக ட்ரக்கியான்னு சொல்லுவோம். ஓகே, ட்ரக்கியா. ஸோ நெக்ஸ்ட் ட்ரக்கியல் வால் இஸ் சப்போர்ட்டட் பை ட்ரக்கியல் வால்வு. சரிங்களா. ட்ரக்கியல் வால்வு அப்படின்னு என்ன எடுத்தோம்னா, ஸோ இங்கே ஒரு சின்ன மூச்சு குழாயின் வழியே ட்ரக்கியல் வால்ஸ், மூச்சு குழாயினுடைய சுவர்களின் வழி ட்ரக்கியல் வால்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ். சரிங்களா. மூச்சு குழாயினுடைய சுவர் பகுதிகளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பை ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ். சரிங்களா. ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் அப்படின்னா குருத்தெலும்பு வளையம். கார்டிலேஜ்னு என்னது? குருத்தெலும்பு. ரிங்ஸ்னால் வளையம். குருத்தெலும்பு வளையங்கள் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஹெல்ப் இன் ஃப்ரீ பேசேஜ் ஆஃப் ஏர். ஸோ ஒரு அருமையான பாதையாக, காற்று செல்லக்கூடிய பாதையாக, பேசேஜ்னா பாதையாக இது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் எபிக்ளாட்டிட்ஸ். எபிக்ளாட்டிட்ஸ் அப்படின்னா குரல் வளை மூடின்னு சொல்லுவோம். குரல் வளை மூடி, இது ஒரு மூடி. ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி இன்டு ட்ரக்கியா. அந்த எபிக்ளாட்டிட்ஸ் என்ன பண்ணும்னா அன்னெசரியாக தேவையில்லாமல் ஃபுட்டு வந்து ட்ரக்கியாக்குள்ளே போகிறது தடுக்கப்படுகிறது, மூச்சுக்குழலுக்குள்ளே போகிறது தடுக்கப்படுகிறது. த்ரோ கிளாட்டிட்ஸ். ஸோ அந்த மூச்சுக்குழலில் த்ரோ கிளாட்டிட்ஸ்னால், அது கிளாட்டிட்ஸ் அப்படிங்கிறதுனா உணவு துளைன்னு கூட சொல்லலாம். உணவு துளை அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கலாம் அது. ஓகே. ஸோ அது அப்படியே போயிட்டே இருக்குது. த்ரூ கிளாட்டிட்ஸ். கிளாட்டிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங், ஒரு துளை. Here the trachea divided into two branches called bronchi. ஸோ இந்த ட்ரக்கியாங்கிற மூச்சு குழலானது மூச்சு கிளை குழலாக, அதாவது பிராங்கையாக ரெண்டாக உடையுது. ஓகே. ட்ரக்கியா ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு பிரான்ச்சஸ், கிளைகளாக உடையுது. அது பேர் என்ன? பிராங்கை அப்படின்னு சொல்ல. ட்ரக்கியா டிவைடட் இன்ட்டு பிராங்கை. பிராங்கை அப்படின்னு என்ன அர்த்தம்? மூச்சு கிளை குழல். ஓகே. ஸோ ஒன் ஆன் என்ட்ரி இன்ட்டு ஈச் லங். ஸோ அந்த பிராங்கை வந்து ரெண்டாக உடையுது இல்லைங்களா. பிராங்கை வந்து ரெண்டாக உடையுது இல்லைங்க. அதாவது ட்ரக்கியா ரெண்டாக உடைஞ்சு பிராங்கையாக மாறிக்குது. ஈச் பிராங்கை என்ட்ரின்ட்டு செப்பரேட் லங். ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு பிராங்கையும், அந்த மூச்சு கிளைக்குழலும் ஒரு லங்குக்குள் நுழையுது. அப்போ ரெண்டு கிளை இருக்கிறதுனால ரெண்டு லங்ஸ் இருக்குங்கிறது உறுதிப்படுத்துது. Okay, so bronchi, one entering into each lung. So divide into further branches called bronchioles which end in alveoli. So அந்த bronchi, அந்த மூச்சு கிளைக்குழலானது பிராங்கியோல்ஸாக மறுபடியும் லங்ஸுக்குள்ளே உடைகிறது. நுரையீரலுக்குள்ள மறுபடியும் பிராங்கியோல்ஸாக மாறுது. இந்த பிராங்கியோல்ஸ் எண்டு வித் எங்கே முடிவடையுதுன்னா ஆல்வியோலை, காற்று பைகளில். சரிங்களா. பிராங்கியோல்ஸ் எங்கே முடியுது? காற்று பைகளில். Here the respiratory event consists of inspiration and expiration. Inspiration breathing in, உள்ள இழுக்கிறது. Respiratory events consist of inspiration and expiration. சரிங்களா. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி ஈவெண்ட்ஸ், அது தமிழ் என்ன சொல்லும்னா, இந்த சுவாச நிகழ்வுகளானது ரெண்டு அம்சம் வழியாக நடக்குது. என்னென்ன ஃபார்மேட்டில்? இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன். உட்சுவாசித்தல், காற்றை வெளியே அனுப்புதல். ஓகே. ஸோ அப்படி பண்ணுறதுனால அல்லோவிங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், ஸோ காற்று பரிமாற்றம் சரிங்களா நடக்குது. ஸோ ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் நடைபெறுகிறது.
So here, inspiration is an active process. சரிங்களா? இன்ஸ்பிரேஷன் என்பது, உச்சுவாசம் என்பது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ், ஒரு செயல்படு நிகழ்ச்சியாகும். உச்சுவாசம் என்பது ஒரு செயல்படு நிகழ்ச்சி. while expiration is a passive process. ஸோ எக்ஸ்பிரேஷன் என்பது ஒரு மந்தமான நிகழ்ச்சி. இன்ஸ்பிரேஷன் இஸ் ஏ ஆக்டிவ் ப்ராசஸ். அதே சமயத்தில் எக்ஸ்பிரேஷன் வெளிச்சுவாசம் என்பது ஒரு மந்தமான நிகழ்ச்சி. பேசினா மந்தமான. சரி பாட்டிங்களா? ஸோ ட்ரக்கியா, கிளாரிங்ஸு, ட்ரக்கியா முன்னாடி 2 பிரான்ச்சஸ் உடையுது. இது வந்து லங்ஸு. ஸோ ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்ட். ஓகே. ஸோ thank you. Keep watching. Don't skip the video. Watch entire video. Thank you.